உலகெங்கும் உள்ள தரிசன நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாக ராசி பலன்கள் பார்த்து வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கனிவான பேச்சல் அனைவரையும் கவரக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு. கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுது, முடியுமா முடியாதா, இருப்பேனா மாட்டேனா, ஓடிடுவாங்களா அமுச்சிடுவாங்களா, இந்த எல்லா கேள்விக்குமான பதிலை இந்த மாதம் கொடுக்க போகுது. ஏன்னா 9ஆம் இடத்துல ஒன்று இருந்தால் பரவாயில்ல, நம்மளுக்கு பிடிச்சது பிடிக்காது எல்லாம் போய் உட்காந்து 9ஆம் இடத்துல கும்மி அடித்து முடிச்சிருச்சு. இப்போது ஒரு விஷயம் சொல்லட்டுமா, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அடிக்கடி சொல்கிறது, என்னதான் அங்கே செவ்வாய் நீச்சமாக இருந்தாலுமே கடகத்திற்கு யோகத்தை செய்ய கடமைப்பட்டவர் செவ்வாய். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த வார்த்தையை. அவர் போய் ஆட்சி பலம் வாங்கி உட்கார போகிறார் 11ஆம் தேதிக்கு அப்புறம். கடகராசிக்காரர்களுக்கு அல்டிமேட். அது வரைக்கும் தயவு செஞ்சு வாயில ஜிப்லாக் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கும் நல்லது, ஊரில் இருக்கவங்களுக்கும் நல்லது. நீங்கள் நல்லது தான் சொல்லுவீங்க, அவங்களுக்கு அது புரியாது. தேவையில்லாமல் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வரும், தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை வரும். ஏன் மேடம் இவ்வளோ வரைக்கும் நல்லா தானே சொன்னீங்க, எங்களுக்கு மட்டும் என்னன்னா நான் மட்டும் நான் வச்சுட்டு வஞ்சகமாக பண்ண போகிறேன். ராசி பலன்னா இது இப்படி தான் இருக்குது, இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது வந்து அமர்ந்திருக்கிறார். கேது தன்னுடைய சுயசாரம் வாங்கும்போது கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன 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 தடையை கொடுப்பார். அப்போ அந்த 2ஆம் இடம்ன்றது வருமானம் வருது அப்படின்னா வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நம்ம தப்பே பண்ண மாட்டோம், நம்மளை ப்ளேம் பண்ணுவாங்க. நம்ம எதுவுமே பண்ணாத போதும் நம்ம மேலே ஒரு ப்ளேமிங் நடக்கும். எப்பயும் போல் கடக்கும், நீங்கள் அமைதியாக போயிட்டீங்கன்னா சூப்பர். அது எதுவுமே உங்கள் தப்பு இல்லை, எல்லாம் ராகுவோட தப்பு. 8ஆம் இடத்துல அவரை உட்காந்து யார் உட்கார சொன்னது? எல்லா அழிலையும் அவர் தான் பண்ணிகிட்ருக்கார். இந்த ராகு கேதுக்கள் பிடியில் இந்த தடவை கடகம் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் இந்த ஒரு 11 நாள் அவ்வளோதான் முடிஞ்சு. எல்லா பிரச்சனையும் இந்த 11 நாளுக்கு அப்புறம் முடிய போகுது. அதனால் இந்த 11 நாள் மட்டும் கொஞ்சம் அமைதியாக கவனமாக கான்ஷியஸாக, ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 கான்ஷியஸாக இருக்க வேண்டிய நேரம். கூட இருக்கிறவங்களே நம்மளை பற்றி குளிப்பறிப்பாங்க. கடகத்துக்கு இத்தனை நாளுக்கு அப்புறம் அப்பாடி நிம்மதி பெருமூச்சு விடலாம் நினச்சிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் ஆட்சி பலம் வாங்கியிருக்காரு, சூப்பர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11ஆம் தேதிக்கு அப்புறம் நான் இருக்கேன் மச்சான், ஏன் கவலைப்படுறேன்னு சந்திரனுக்கு தோல் கொடுப்பார். நோ ப்ராப்ளம், சூப்பராக இருக்க போகுது. அதே மாதிரி சூரியன் 2ஆம் வீட்டு அதிபதி போய் 10ல் வேறு என்ன வேணும், அதுவும் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குது. 12ஆம் அதிபதியோடு இப்போ சேர்ந்துருக்காரு. அப்போ வேலையில் செலவு வரும், வேலைக்காக சில செலவு வரும், குழந்தைகளுக்காக சில செலவு வரும். கடகத்தை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளுக்கு நிறைய அந்த செலவு பண்ண வேண்டிய சூழல் உருவாகும். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு மாற்றுறது, இல்லை குழந்தைங்களை வந்து எஜுகேஷன் மாற்றுறது, குழந்தைங்களை வந்து வேறு ஊருக்கு அனுப்புறது, இல்லை குழந்தைங்கள பார்க்க வர, இதெல்லாம் நடக்கும். இந்த ஷோல்ட்ரு நடுமுதுகு இது வலி வந்துட்டு போகும், கால் கொஞ்சம் லைட்டாக அப்படி இழுக்கிற மாதிரி சில சினாரியோ இருக்கும். இதெல்லாம் 11 நாள் தான். 11 நாளுக்கு அப்புறம் கடகத்திற்கு மிகச்சரியான ராஜயோகம். ஆஃப்டர் 15 எடுத்துக்கோங்களேன். ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களை கையில் பிடிக்க முடியாது. பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு மதிப்பு மரியாதை உயரும். வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று விற்க முடியல நினச்சிட்டு இருக்க கடகராசிக்காரங்க விற்று அதன் மூலமாக லாபத்தை அனுப்பிடும். அப்பாவின் அனுகிரகம் சூப்பராக இருக்கும். அப்பா மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அப்பாவுடைய உடல்நிலை, சகோதரருடைய உடல்நிலை, உங்களுடைய மனைவியோட உடல்நிலை, தம்பியோட உடல்நிலை, இதிலெல்லாம் பிரச்சனை இருந்தாலும் சரியாக போகும். செவ்வாய் அப்படின்னால இளைய சகோதரம்னு அர்த்தம். அது போய் 11ஆம் இடத்துல ஆட்சி வாங்குது, அவர்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். இல்லை அவர்களுடைய உடல்நிலை சரியாகும் இல்லையா? உங்களுக்கு அவங்களுக்கும் இருந்த அந்த நெகட்டிவ்லாம் அப்படி சரியாக ஏதோ பேசுறதுக்கான வாய்ப்புகளும் கடகத்துக்கு வரும். இந்த இல்லை உங்கள் தம்பிக்கு நீங்கள் முன்னிருந்து கல்யாணம் பண்ணுறது, உங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் முன்னாடி இருந்து கல்யாணம் பண்ணுறதுன்ற மாதிரி ஏதோ ஒரு நல்லவைகளை நீங்கள் முன்னெடுத்து வைப்பீர்கள். அதற்கு கடகத்திற்கு இந்த வழிவகை பிறக்க போகுது. காரிய வெற்றி கிடைக்குங்க. இது வரைக்கும் ஏமாந்ததாக போதும், கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கணுமோன்ற எண்ணம் இப்போ தான் கடகத்துக்கு வரப்போகுது. அதுவே எனக்கு சந்தோஷம் ஆக்சுவலி. ஆனால் ஒன்று தப்பாக எடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு என்ன எதுவும் சொல்லாதீங்க. இருக்கிற பிளான் ட்ரிப்போஷனை வச்சு சொல்கிறேன். ஏமாற்றணும் ஏமாறணுன்ற எண்ணம் இருந்தால் தயவு செஞ்சு தூக்கி போட்டுரு. ராகு அதை உங்களை மைண்டில் மேனிப்புலேட் பண்ணுவார். அலோவ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அது கீழே இறங்கிடும். தேவையில்லாத சில வாக்குவாதங்கள் வந்துட்டு போகும். 11ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி. 11ஆம் தேதி தாண்டிச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நிறையா பேருக்கு உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் கடகத்துக்கு இந்த தடவை.
அதனால் அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஆயில் ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்லவை கூடி வரப்போகுது. நிறைய சுத்த போகிறீங்க, நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க, எதிர்பார்க்காம ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, சுற்றுலா போவீங்க, நண்பர்களோடு சுற்றுலா போவீங்க, ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து சுற்றுலா போவீங்க, பக்கத்து வீடு ஏற்ற விட மாதிரி நம்ம ஒரு ஒரு அமைப்பாக சேர்ந்து எங்கேயாவது போயிட்டு வருவீங்க. நிறையா நல்லவையெல்லாம் கூடி வரும். திடீர்னு ஒரு எக்ஸிபிஷனுக்கு போவீங்க, எக்ஸிபிஷன் பற்றியான விஷயங்கள் காதில் கேட்கும், போய் வாங்கிட்டு வருவீங்க. எல்லாமே நடக்கும் இந்த கடகத்துக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டோட எதை பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டியோட முடிவெடுப்பீங்க. அந்த முடிவெடுக்கக்கூடிய தன்மை என்பது உங்களுடைய அடுத்த 10 வருஷத்துக்கான வித்தாக இருக்கும். ஏதோ ஒரு மாற்றம் உங்களை நோக்கி வரப்போகுது. அந்த மாற்றம் உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கலாம், உங்களுக்காக இருக்கலாம், உங்கள் குடும்பத்திற்காக இருக்கலாம். ஏன்னா அந்த 4ஆம் இடம் தான் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். ஸோ அதுக்கான அமைப்பாக இருக்கலாம். மனம் சார்ந்து இருந்த ஒரு மாதிரியான அந்த டைலமா இருக்கல, வெளியிலேயே சொல்ல முடியல. ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு எல்லாம் ஏன் வரமாட்டேது, ஏன் வரமாட்டேது, இந்த கடவுள் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 2018 கேட்குறீங்க. 2026 மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் விடை தெரிஞ்சிடும். எல்லாம் உங்களுக்கு கூடி தான் வரப்போகுது. யார் நல்லவன் யார் கெட்டவன்ற முகத்திரையை காட்டக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குது. பார்த்து பத்திரமா நடந்துக்கங்க. தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா உங்களை ப்ளேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவங்க நல்லவங்களாயிடுவாங்க. அதனால் பேச்சில் மட்டும் கவனமாகவும் செயலில் நிதானமாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மே மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? இந்த ஒரு மாதம் சாமிக்கு விட்டுறலாமா? ஐயோ எக்ஸாம் இருக்குது, மே மாதம் என்ன எக்ஸாம்? ஒருவேளை நான் காம்படிஷன் எக்ஸாம் எழுதுகிறேன், நான் போட்டித் தேர்வுக்கு எழுதுகிறேன், இல்லை நான் நீட்டுக்கு எழுதுகிறேன், இல்லை நான் ஜேஇக்கு எழுதுகிறேன், இல்லை நான் ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கு எக்ஸாம் எழுதுகிறேன், அந்த மாதிரியான கடகராசியாக நான் இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் மட்டும் தயவு செஞ்சு என்ன ஆனாலும் சரி, தெற்கு பார்த்த விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணுங்க சாமிங்களா. இல்லாட்டி கொஞ்சம் தடை வரத்தான் செய்யும். அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. 20 வயதுலேருந்து 40 வயசு கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உத்தியோக பிராப்தி கிடைக்கும். வேலை பளு அதிகரிக்கும். வேலை வச்சு டிமிக்கி அடிப்பாங்க. இதெல்லாம் சொன்னால் இந்த வேலையை பண்ணு, இதெல்லாம் சொன்னால் இந்த வேலையை பண்ணுன்ற மாதிரி வேலையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். மேலே கீழேன்னு ஏறுற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். வீட்லேயும் வேலை, வெளியிலையும் வேலைன்ற மாதிரி கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். ஆனால் அதுதான் உங்களுக்கான அடையாளத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறும். பரவாயில்ல, இவங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்க, நல்லவங்கன்ற மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு எவ்வளோ வேலை கொடுத்தாலும் தாங்குறாங்க, இவங்க செய்கிறாங்க சூப்பர்ன்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். எப்போது? 15ஆம் தேதிக்கு அப்புறம். 15ஆம் தேதிக்கு அப்புறம் சர்டிஃபிகேட் வேணும்னா 15ஆம் தேதிக்கு வாயை மட்டும் அமைதியாக இருக்கணும். அதை மட்டும் பண்ணிங்கன்னா போதும் வேலை பார்க்குற இடத்துல. இல்லை நீங்கள் பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி இருக்குது, பேங்க்கு கட்ட வேண்டியிருக்கு, இல்லை கவர்மெண்ட் கட்ட வேண்டியிருக்குன்னா தயவு செஞ்சு கட்டிடுங்க. இல்லைன்னா இந்த அதன் மூலமாக பிரச்சனையை சந்திப்பீர்கள். ஜிஎஸ்டி இஷ்யூவில் மாற்றுவீங்க. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்லாம் கூட்டு வச்சு சமாதானம் பண்ணி முடிச்சிருவீங்க. பேங்க்குக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, பேங்க் லோன் மூலமாக ஏதோ ஒரு அது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப்பில் குரு எப்படி இருக்கான்ற பொறுத்து நிகழப்போகுது. ஆனால் பேங்க்கு மூலமாக இருந்த பிரச்சனை சால்வ் ஆக போகுது. பாசிட்டிவ் சைடு தான், நெகட்டிவாலாம் ஒன்றும் இல்லை. அதனால் கவலைப்பட வேண்டாம். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். அடா எங்கத்தான் மேம் அப்படின்னா என்ன பண்ணுறது, நம்புவோம். 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தில் கான்ஷியஸாக இருக்கணும்ப்பா. நிஜமாக நான் சொன்ன மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு பிரச்சனை வந்தே தீரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாடு விஷயத்தில். கடகம். 2வது, இந்த ஊருக்கு உழைக்க நீங்கள் முதல்ல உழைங்க, நம்மளுக்கு பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஊருக்கு உழைக்கலாம். நம்மக்கிட்ட வாங்கி நம்மக்கிட்டே ஆட்டையை போட்டு போயிடுவீங்க. அதனால் இந்த தடவை உங்களை சும்மா யாராவது 10 பேர் சேர்ந்து வந்தாங்கன்னா டீ காசு நீ கொடுக்க வராதுன்னா வா, இல்லாட்டி வராதுன்னு கட்டன் ரைட்டாக சொல்லுங்கள். கடகத்துக்கு வரவே வராது இந்த கட்டன் ரைட்டாக பேசுறது. இதை பேசுங்க. யார் 40 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க, முன்னாடி இருக்கவங்களாம் பேசாதீங்க. ஓகே, உங்களுக்கு மட்டும் கட்டன் ரைட்டாக பேசுங்கன்னு சொல்கிறது மட்டும் பேசுங்க. வீட்டில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு குறித்த ஒரு எதிர்காலத்திற்கு ஒரு அழகான ஒரு அமைப்பு கொடுக்க போகிறீங்க. நல்ல ஒரு காலேஜில் நல்ல ஒரு ஸ்கூலில் உங்கள் பிள்ளைங்க படிக்க போகிறாங்க. அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது. குரு அப்படின்னாலே பேங்கர், குரு அப்படின்னாலே கமிஷன் ஏஜென்ட்ஸ், குரு அப்படின்னாலே குழந்தைகள், குரு அப்படின்னாலே சிற்றின்பம் நிறைய இருக்குது. எல்லாம் ஒர்க் அவுட் ஆக போது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய, அடுத்த வாய்ப்புகள் வரக்கூடிய, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. கடகராசிக்காரங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? முருகப்பெருமானுடைய வழிபாடு மட்டும்தான் கடகராசிக்காரருக்கு ஒரே வழி.
உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன்றதால போயிட்டு வந்துடுங்க. அப்பா முருகா என்னை காப்பாற்று, உன்னை நம்பிட்டே நீ என்ன பண்ணுவியோ பண்ண மாட்டியோ தெரியாது, 11ஆம் இடத்துல வேறு வந்து உச்சமாய் உட்காந்துருக்க போகிறேன், 10ஆம் இடத்துல உச்சமாய் உட்காந்துருக்க போகிறேன், எனக்கு ஆமிச்சு விட்ருப்பா, என்னை காப்பாற்றிருப்பான்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனை போட்டு வந்துடுங்க. ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வரளி பூ வச்சு மண் விளக்கேற்றி முருகனை வழிபாடு செய்ய 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 எப்பேற்பட்ட துன்பமும் கண்ணுக்கு தெரியாமல் ஓடி போயிடும். நிறைய பொறுப்புகள் வரப்போகுது, நிறைய நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது, ஓப்பன் ஆக போகுது, எல்லா லெவல்லேருந்து வெளில வர போகிறீங்க. இது வரைக்கும் பிடிச்சிருந்த எல்லா, தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நான் கொஞ்சம் ஆஷா பேசல இருந்தாலும் சொல்கிறேன், இது வரைக்கும் பிடிச்சிருந்த எல்லா பிடியும் உங்களை விட்டு போகுது. சூப்பராக இருக்க போகிறீங்க. வாட்டர் வாஷ் அடித்து விட்ட மாதிரி, கங்கையில் போய் குளிச்சுட்டு வந்த மாதிரி வாழ்வியல் மாறப்போகுது கடகத்துக்கு. அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வேறு லெவல். இந்த ஒரு மே மாதம் கவனமாக இருங்க. இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இந்த கடைசி ஒரு மாதம் விட்ட மாதிரி இந்த ஒரு மாதத்தில் தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டு நீங்களா மனசு கஷ்டப்பட்டு கொள்ளாதீர்கள். எல்லாமே உங்கள் பிரச்சனை இல்லை, உங்களை ஆளுகின்ற கிரகத்தோட பிரச்சனைன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா போது. மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி வரக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது. முருகன் வழிபாடு மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கும். ஓகே, என்ன பார்ப்பீங்க கடகராசிக்காரங்க இந்த தடவை? வித்தியாசமாக ராட்டினம் பார்ப்பீங்க, ஜெயின் வீல் பார்ப்பீங்க, இல்லை சக்கரம் பார்ப்பீங்க. எங்கேயாவது சக்கரத்தை வச்சு நீங்களே டயரை சுற்றி ஆடுவீங்க, இல்லை சக்கரம் பார்ப்பீங்க. ராட்டினமா அதெல்லாம் நான் எங்கே மேம் போய் உட்காந்து பார்க்குறது? நான் ஃபாரினில் இருக்கேன். உங்கள் கண்ணில் படும். நீங்கள் யூடியூப்பை திறக்கும் போதோ இல்லை நீங்களே இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷனோ பொருட்காட்சியை போய் உட்காந்துட்டு வருவீங்க, இல்லை உங்கள் பிள்ளைங்களை உட்கார வைப்பீங்க, இல்லை உங்கள் கண்ணில் அந்த ஜெயிண்ட் வீல் தெரியும். அப்படின்னா என்ன? கீழே இருந்த நீ மேலே போக ஆரம்பிச்சுட்ட, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த ராட்டினம் பார்த்தல் என்பது உங்கள் கண்ணில் போடும். பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் வருவதற்கான முகாந்திரங்களை முன்வைக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.